வெல்கம் டு கார் ஆட்டோமோட்டிவ்ஸ். எனக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, மாருதி சுசுகி சியாஸ் ஆல்ஃபா டாப் வேரியண்ட்ட பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த சியாஸ் ஆல்ஃபாவோட ஃப்ரண்ட் லுக்ல இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே ஆரம்பிக்கிற மாரி நம்ம ஹெட்லைட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போங்க. ஹெட்லைட்ஸ்ன்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எல்இடில ஒரு ப்ரொஜெக்டர் யூனிட் தாங்க குடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழ நம்மளுக்கு ஒரு எல்இடி டிஆர்எல்ஸுமே வந்திருக்குங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு நல்ல ஒரு கிரில் குடுத்துருக்காங்க. அதுல நம்மளுக்கு வந்து சுசுகியோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்கங்க. நீங்க கீழன்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல ஏர் டேம் குடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு குரோம் வச்சு அதுக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு எல்இடி ஃபோக் லேம்புமே இந்த வண்டியில குடுத்துருக்காங்கங்க. இந்த எல்இடி ஃபோக் லேம்ப வந்து ஹாலோஜன்ல குடுத்திருந்தா, இன்னும் நம்மளுக்கு வந்து பெட்டர் விசிபிலிட்டியா இருந்திருக்குங்க. இப்போ வாங்க அப்படியே சைட் லுக் பார்ப்போம். இப்ப நம்ம சைட் லுக்ல இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீல்ஸ்லேருந்து ஆரம்பிப்போங்க. வீல்ஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 16 இன்ச்சஸ் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் தாங்க குடுத்துருக்காங்க. நீங்க ஓவியம் பார்த்தீங்கன்னா, பாடி கலர்லாம் இருக்குங்க. அதுல நமக்கு வந்து ஒரு டர்னிங் இண்டிகேட்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்கங்க. அப்புறம் நீங்க டோர் ஹேண்டில்ஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு குரோம்ல தாங்க குடுத்துருக்காங்க. அதுல நமக்கு அந்த வெல்கம் சென்சார் கூடிய பட்டன் குடுத்துருக்காங்க. அஸ் வெல் அஸ் நம்ம கீ போட்டு ஓப்பன் பண்ண இது குடுத்துருக்காங்கங்க. அப்புறம் விண்டோல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த வண்டியில வந்து விண்டோ கார்னிஷ்மே குடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குங்க. இப்ப நம்ம ரூஃப்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ரூஃப்ல வந்து நமக்கு எந்த ஒரு இதுவுமே குடுக்கல. ஐ மீன் ஷார்க் ஃபின் ஆண்டனா அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் சன்ரூஃப், பேனோரமிக் சன்ரூஃப் ஆர் ரூஃப் ரைஸ் எந்த இதுவுமே இதுல குடுக்கல. ஷார்க் ஃபின் ஆண்டனா கூட இந்த வண்டியில வந்து குடுக்கலங்க. இப்போ வாங்க நம்ம ரியர் போவோம். இப்ப நம்ம ரியர்ல இருக்கோங்க. ரியர்ல நம்ம எல்இடி டெயில் லேம்ப்லேருந்து ஆரம்பிப்போங்க. டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்இடில தான் குடுத்துருக்காங்கங்க. அதுல நமக்கு கீழ ஒரு டர்ன் இண்டிகேட்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பல்ப் டைப் எல்இடி சாரி எல்இடி கிடையாது. நார்மல் பல்ப் டைப் இண்டிகேட்டர் தான் குடுத்துருக்காங்க. அதுல நமக்கு சியாஸ் பிளாஸ்டிங் வந்ததுங்க. சென்டர்ல நமக்கு மாருதி சுசுகி லோகோ வந்துருதுங்க. அதுக்கு பக்கத்துல நமக்கு அந்த ஹைபிரிட் அந்த ஸ்மார்ட் ஹைபிரிட் கூடிய பேட்சிங் குடுத்துருக்காங்க. அப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கூட இதுவுமே குடுத்துருக்காங்க. அப்புறம் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த வண்டியில வந்துருதுங்க. இப்போ வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் போய் பார்ப்போம். மாருதி சுசுகி சியாஸோட ஆல்ஃபால இப்ப இன்டீரியர்ல இருக்கோங்க. நம்ம எப்பயுமே ஆரம்பிக்கிற மாரி நம்ம ஸ்டியரிங் வீல்லேருந்து ஆரம்பிப்போங்க. ஸ்டியரிங் வீல்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு சூப்பரா குடுத்துருக்காங்கங்க. அதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கூடிய ஃபங்ஷன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ஃபோடெயின்மென்ட் கூடிய ஃபங்ஷன் வந்துருங்க. கீழ பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து கால் கட் பண்றதுக்கு, கால் பிக் பண்றதுக்கு, அப்புறம் வாய்ஸ் கூடிய கமாண்ட்மே இதில குடுத்துருக்காங்க. அப்புறம் நடுவுல நம்மளுக்கு மாருதி சுசுகியோட லோகோ வருதுங்க. நீங்க டிரைவருக்கு சைட்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துருதுங்க. அஸ் வெல் அஸ் நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்றதுக்குள்ள இது இருக்குங்க. அப்புறம் இன்ஜின் ஐடல் ஸ்டார்ட், அப்புறம் வந்து நமக்கு அந்த ஹெட்லாம்ப் அட்ஜஸ்ட் பண்றக்கூடிய இதுவுமே இதில வந்து குடுத்துருக்காங்கங்க. நீங்க வந்து இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு நார்மல் அனலாக்ல தான் குடுத்துருக்காங்க. சென்டர்ல ஒரு கலர்டு டிஎஃப்டி குடுத்துருக்காங்கங்க. அது பார்க்க நல்லாருக்கு. அதுல நமக்கு மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் அதில குடுத்துருக்காங்கங்க. நீங்க இன்ஃபோடெயின்மென்ட்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து அந்த மாருதியோட இன்ஃபோடெயின்மென்ட் அந்த பழைய இது இருக்கும்ல, அதே இன்ஃபோடெயின்மென்ட் தான். ஓகே, ஓரளவு யூசர் இன்டர்ஃபேஸ் ஓகேவா தான் நான் நெறைய வீடியோ பார்த்து ஓகேவா தான் இருக்கு அதோட யூசர் இன்டர்ஃபேஸ். பட் மித்தபடி அது நல்லா தான் இருக்கு. நீங்க கீழன்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி குடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு கீழ நமக்கு இந்த வண்டியில வந்து வயர்லெஸ் சார்ஜர் கூடிய ஃபெசிலிட்டீஸ்லாம் இந்த வண்டியில வரலங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்னால நம்மளுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் அந்த கியர் லிவர் வந்திருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் பிரேக் வந்துருது. அப்புறம் கீழ நமக்கு இங்க ஒரு ஆர்ம் ரெஸ்ட்மே ஃப்ரண்ட் ஆர்ம் ரெஸ்ட்மே குடுத்துருக்காங்க. நீங்க அப்படியே ரூஃப்ன்னு வந்துட்டீங்கன்னா, ரூஃப்ல பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு 2 சன்லைட்டர்ஸ் வந்துருதுங்க. சென்டர்ல நமக்கு ஒரு இன்டீரியர் கேபின் லைட்ஸ் குடுத்துருக்காங்க. எல்இடி நெனைக்கிறேன். எல்இடி தான். எல்இடி ஆர் ஹாலோஜன் பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஹாலோஜனா குடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். எல்இடியா குடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். அதே நமக்கு சன்கிளாஸ் ஹோல்டருமே இது குடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழ ஐஆர்விஎம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆட்டோ டைமிங் ஐஆர்விஎம் தான் குடுத்துருக்காங்க. அப்புறம் இன்டீரியர் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? நமக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் வுட் டைப்பா நம்மளுக்கு வச்சிருக்காங்க. இது பார்க்க சூப்பரா இருக்கு. நமக்கு இன்டீரியர் வந்து ஒயிட்டா இருக்கனால ஓகே, நல்லா தான் இருக்கு. பட் அழுக்கு நெறையாவே ஆக வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சீட்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ்லாம் வந்துருதுங்க. இப்ப நம்ம அப்படியே ரியருக்கு போவோங்க. இப்ப ரியருக்கு வந்தாச்சு. நம்மளுக்கு 2 பேசஞ்சருக்குமே ஹெட் ரெஸ்ட் வந்திருக்கு. ஆனா சென்டர்ல இருக்க பேசஞ்சர் வர வர எந்த கார்லயுமே சென்டர்ல இருக்க பேசஞ்சருக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் குடுக்க மாட்றாங்க. நம்மளுக்கு வந்து கீழ பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஆர்ம் ரெஸ்ட்மே வந்துருதுங்க. அப்புறம் இந்த வண்டியில என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து சென்டர்ல இருக்க பேசஞ்சருக்கு இதே குடுக்கலங்க. வேற சீட் பெல்ட்டே குடுக்கல. 2டே 2 பசங்களுக்கு மட்டும் தான் சீட் பெல்ட் குடுத்துருக்காங்கங்க. மித்தபடி நல்லா தான் இருக்கு. இத கம்ஃபோர்ட்லாம். நமக்கு இந்த இதுலயுமே டோர்லாம் நமக்கு இது நல்லா தான் குடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஒரு கேபின் லைட்ஸ் வந்துருது. அப்புறம் ஒரு கிராப் ஹேண்டில்ஸ்மே குடுத்துருக்காங்க. மித்தபடி சியாஸோட இன்டீரியர்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு. பட் இன்னுமே நெறைய அப்டேட் பண்ணலாம். இதோட கம்மியா இருக்க பெலினோலயே வந்து நெறையா ஃபீச்சர்ஸ் வந்துருது. பட் இது வந்து 15 லேக்ஸ் போது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சில கம்மியான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. லைக் எலக்ட்ரிக் சன்ரூஃப் இல்ல. லைக் 360 டிகிரி கேமரா இல்ல. இது ரொம்ப அவுட்டேட்டட் 2008ல லான்ச் ஆச்சு.
ஐ மீன் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணாங்க. பட் இன்ன வரையுமே அவங்க இது பண்ணவே இல்லங்க. ஸோ தட் மாத்திக்கிட்டாங்கன்னா, சியாஸோட சேல்ஸ் வந்து இன்னும் நெறைய ஆகுங்க. அப்புறம் இந்த வண்டியில வந்து ஆல் ஃபோர் பவர் விண்டோஸுமே இந்த வண்டியில வந்து குடுத்துருக்காங்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிரைவ் சேஃப், பி சேஃப்.